நல்லம்பள்ளி அருகே சுடுகாடு இடம் ஒதுக்கி தரக்கோரி பாடையில் பொம்மை சடலத்தை வைத்து ஒப்பாரியிட்டு பெண்கள் நூதன போராட்டம். தருமபுரி மாவட்டம் தளவாயள்ளி ஊராட்சிக்குட்பட்டது நேரு நகர். நேரு நகரில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகளில் 800க்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கான சுடுகாடு இடத்தை தனிநபர் ஒருவருக்கு வருவாய்த்துறை பட்டா போட்டு கொடுத்ததால் நேரு நகருக்கு சுடுகாடு இடம் இல்லாமல் உள்ளது. கிராம மக்கள் யாராவது இயற்கை மரணம் அடைந்தால் அவர்களை அடக்கம் செய்ய முடியாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். நேரு நகர் கிராமத்திற்கான சுடுகாடு இடத்தை மீட்டுத்தரக் கோரி அரசுக்கு கிராம மக்கள் தரப்பில் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் தொடர்ந்து 5 நாட்களாக நேரு நகரில் உள்ள வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பு செய்வதாக கூறி பிளக்ஸ் பேனர் வைத்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக 5வது நாளான இன்று பொம்மை சடலத்திற்கு பாடை கட்டி ஊர்வலமாக எடுத்து சென்று உண்ணாவிரத போராட்டத்தில் பாடையுடன் பொம்மை சடலத்தை வைத்து பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டம் நடத்தினர். பின்னர் பொம்மை சடலம் முன்பு எங்கள் கிராம மக்களின் கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என பெண்கள் அழுது கொண்டே கோரிக்கை விடுத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அகிம்சை வழியில் கிராம மக்கள் நடத்தி வரும் தொடர் போராட்டம் மீது தருமபுரி மாவட்ட நிர்வாகம் உரிய கவனம் செலுத்தி விரைவாக எங்கள் கிராமத்திற்கான சுடுகாடு நிலத்தை ஒதுக்கித்தர நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் நாட்களில் எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த அனைவரது வாக்காளர் அடையாள அட்டைகளையும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தப்படும் என இவ்வாறு கிராம மக்கள் தரப்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுடுகாடு